நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க. இந்த உலகிலே மக்கள் அறநெறி பிறந்து வாழும் பொழுது அவர்களை நெறிப்படுத்துவதற்காக அருளாளர்கள் பூமியிலே அவதாரம் செய்கிறார்கள். அது ஏன் அவதாரம் என்ற வார்த்தை வருகிறது என்றால், இன்றைய நமது உலகத்திலே எடுத்துக்கொள்வோமே, கடந்த 50-60 ஆண்டுகளாக லஞ்சம், ஊழல், கையூட்டு பெறுதல், அது இதுன்னு இருக்கிற இந்த கலிசடையான ஒரு வாழ்வியல் சூழ்நிலை மாற வேண்டுமானால் சாமானிய மனிதர்களால் மாற்ற முடியாது. மிக சிறந்த ஆளுமையுள்ள ஒரு நல்ல ஆசான், குரு அல்லது அரசர் வர வேண்டும். அப்படி வந்தால் மட்டுமே மாறும். ஒவ்வொரு 60 ஆண்டுக்கும் ஒரு முறை இந்த பூமியிலே நல்ல பகல் இரவு வருவது போல நல்லவருடைய ஆட்சி, தீயவருடைய ஆட்சி என்று மாறி மாறி வரும். அதுபோல சமயங்களிலும் ஒரு அறவழி வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கக்கூடிய சமயம் ஒரு சில காலம் ஆட்சி செய்யும். அறம் பிறல் வாழ்க்கை, அதாவது கெட்டதையே எனக்கு நம்ம நீ என்ன பாவம் வேணாலும் பண்ணு, என் கடவுள் மன்னிச்சிருவார், நீங்க வா, நீ என்ன தப்பு வேணாலும் பண்ணு வா, அப்படி கூப்பிட ஒரு சமயம் சார்ந்தவர்கள் வருவார்கள். அதற்கடுத்து களப்பிரர்கள் போன்ற முரட்டு மனிதர்கள், கடவுள் நம்பிக்கை இல்லாமல் உணவு உண்ணுதலும் உடல் சுகித்தலுமே வாழ்க்கை என வாழக்கூடிய ஒரு அணியினர் வருவார்கள். இப்படிப்பட்டவர்கள் ஒரு 60 ஆண்டு காலம் ஆட்சிமை செய்த பிறகு அதை மாற்றுவதற்காக சில மகான்கள் பூமிக்கு வருவார்கள். அப்படிப்பட்ட சூழலிலே சமணர்களுடைய காலம், அது கிபி 2ஆம் நூற்றாண்டு முதல், இன்னும் தெளிவாக சொன்ன போனால் கிமு 2ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 5ஆம் நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி வரை அறம்பிறல் வாழ்க்கை வாழக்கூடிய ஆட்சியாளர்களே நம் தமிழகத்தை ஆண்டார்கள். களப்பிரர்கள், முதல் புத்திஸ், அப்புறமேட்டும் சமணர்கள், அப்புறம் களப்பிரர்கள், அதுபோல நாகரிகமற்ற காட்டுமிராண்டித்தனமான ஒரு தான் முன்பு கூறியது போல வயிற்று பசி தீர்க்க உணவும் உடல் பசி தீர்க்க உறவும் தேடக்கூடிய கேவலமான ஒரு ஆட்சி தான் தமிழகத்திலே நிலவி வந்தது. அந்த களப்பிரர் காலத்திற்கு பிறகு வந்த சமணர்கள் இந்த தாங்கள் கடைபிடிக்கக்கூடிய இந்த முற்றும் துறத்தல் என்று ஒரு வார்த்தை நம்முடைய எல்லா சமயங்களிலும் உண்டு. முற்றும் துறந்தவன் ஞானியாகும். அது என்ன முற்றும் துறந்தவர்? இதற்கு பொருள் தெரியாம இருக்கிற ஆடையெல்லாம் அவித்து போட்டுட்டு வாழ்ற ஒரு வாழ்க்கைக்கு நிர்வாணம்னு பேர். நிர்வாண தீட்சைனா துணி இல்லாம தெரிகிறது அப்படின்னு ஒரு எண்ணமுடைய ஒரு அமைப்பை ஒருவர் அவர் உருவாக்கியவர் மிக சிறந்த பண்புகளோடு தான் உருவாக்குகிறார். அவர் உருவாக்கிய வழியில் வாழாமல் தாங்கள் சார்ந்த சமயத்தை, சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவதாக அரட்சி மலைந்தனர் என்பார்கள். அவ்வழியிலே தான் சார்ந்த சமண சமயத்தை எல்லா இடங்களிலும் எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக வன்முறையிலே ஈடுபட்டார்கள் சமணர்கள். புத்தர்கள் அப்படி ஈடுபட்ட மாதிரி வரலாறு தெரியவில்லை. இதை எப்படி கொள்ளலாம் என்றால், நம்முடைய முகலாய பேரரசர்கள்லாம் வந்தா வெட்டி வீழ்த்தி பெண்களை கடத்திக்கிட்டு போய் மரியாதையா மதம் மாறுறியா, இல்லை உன் பெண்களை நாங்கள் எங்கள் அந்தப்புறத்தில் வைத்துக் கொள்ளவா என்று மிரட்டி 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 நிறைய அக்ரகாரங்கள் வாய்கள் வாழுமிடமாகி போயிடுச்சு. அவருடைய பண்பாடு செயல் எல்லாம் அந்த பாரம்பரிய அந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்திலோ அல்லது ஆதிசைவ சம்பிரதாயத்திலே இருப்பது. பெரும்பாலும் வைஷ்ணவ சம்பிரதாயம் சார்ந்த பெருமாள் கோயிலை சுற்றியுள்ள அக்ரகாரங்கள் முழுக்க பாய் தான் இருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னவென்றால், இந்த மாளிகாபூர்,
சிக்கந்தர் ஷா, திப்பு சுல்தான், ஹைதர் அலி காலத்திலே இவர்கள் எல்லாம் வன்முறையினால் மதம் மாற்றப்பட்டவர்கள். அதுபோல இந்த சமணர்கள் வன்முறையினால் மதம் மாற்றி மக்களை தங்கள் சமயங்களாக வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே எந்த நெறியும் கட்டுப்பாடும் கிடையாது. இறைவன் அதை சொன்னார் இதை சொன்னார் அப்படிம்பாங்க. எல்லா உயிரிடத்தும் அன்பு காட்ட வேண்டும், எறும்பை கூட கொல்லக்கூடாதுன்னு மயில் பீலி எடுத்து கூட்டிகிட்டு போவாங்களாம். ஆனால் சக மனிதர்களை வன்முறையால் தண்டிப்பார்கள், கழுவேற்றுவார்கள், கொள்வார்கள். இப்படிப்பட்ட ஒரு இழிநிலையாக இருந்த காலகட்டத்திலே முதலாவதாக தன் உயிரை 4 முறை பணயம் வைத்து நம்முடைய நம்முடைய திருநாவுக்கரசடிகள் மிக பெரும் சைவ விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டு வருகிறார். அதே காலகட்டத்திலே இன்னும் ஒருவரும் தோன்றினார். அவரும் சாமானியமாக இல்லை. அவரும் 2 முறை மரணத்திற்கு அருகில் சென்று திரும்பியவர். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒருவரை பற்றி இன்று முதல் சிந்திப்போம். நம்முடைய திருவள்ளுவர் பெருந்தகை பேசுவார், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்பார்கள். பிறவி என்கின்ற பெருங்கடலிலே தர்மமாகிய தோணியிலே இறைவன் அமர்ந்து கொண்டிருப்பார். அப்படி தோணியிலே அமர்ந்து உயிர்களை எல்லாம் தன்னுடைய திருவடியை தந்து காப்பாற்றக்கூடிய இறைவனுக்கு தோணியப்பர் என்று பெயர், திருத்தோணியப்பர் என்று பெயர். அந்த திருத்தோணியப்பர் அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற இடம் நம்முடைய சிதம்பரத்திற்கு அருகில் உள்ள சீர்காழி என்கின்ற ஊர். சீர்காழியிலே ஒரு மிக சிறந்த சைவ ஆதிசைவ சிவாச்சாரியார் இருக்கிறார். அவருடைய மரபு கவுனியர் மரபுன்னு பேர். நம்ம சொல்றல, நீங்க என்ன கோத்திரம் அப்படி சொல்றீங்க இல்லையா, கௌசிக மகரிஷி, கவுனிய மகரிஷி, அப்படி நிறைய மகரிஷிகளுடைய கோத்திரம் என்பார்கள். அந்த மரபு என்பதற்கு அந்த குருவழியிலே பயிற்சி பெற்று ஒழுக்க வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் என்று பொருள். அவ்வாறு இந்த கவுனியர் மரபிலே ஒரு ஐயா இருந்தாங்க. அவருக்கு பேரு சிவபாத இருதயர். அவங்க அப்பா அம்மா எவ்வளோ கரெக்டாக பேர் வச்சுக்க, சிவனுடைய பாதத்தை தன்னுடைய இருதயத்தில் தாங்கியவர் என்ற பொருளிலே சிவபாத இருதயர் என்று பெயரிட்டு அவர் பெரிய மனிதரானார். அவருக்கு திருமணமானது. பகவதியார் என்ற ஒரு அருமையான குழந்தையை, ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார் நம்முடைய சிவபாத இருதயர். அவர்கள் இருவருக்கும் ஒரு பெரிய ஆசை. அந்த ஆசை என்னவெனில், தங்களுடைய சொத்திற்கோ சுகத்திற்கோ தாங்கள் பூஜை செய்யும் ஆலயத்திற்கோ வாரிசு வேண்டி அவர்கள் தவம் செய்யவில்லை. சைவ நன்னெறி தலைத்தோங்க, எங்களுக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்று தோணியப்பரிடம் பலகாலம் வேண்டுகிறார்கள். எதுக்கு குழந்தைங்க? சைவ நன்னெறி தான் தலைத்தோங்க, சிவ நெறி தலைத்துவங்க, எங்களுக்கு பிள்ளைகள் வேண்டும். நம்ம யாராவது அப்படி வேண்டி இருக்கமா? உங்களில் யாராவது சைவ நன்னெறி தலைத்தோங்க, எங்கள் பிள்ளையை ஞானசம்பந்தரை போல சைவ வளர்ச்சிக்காக அனுப்பி வைக்க எங்களுக்கு ஒரு குழந்தை கொடுன்னு கேட்டவர் யாராவது இருக்கீங்களா? சத்தத்தையே காணோம். நாம் யாரும் அப்படி இல்லை. நாம் என்று என்னை சேர்த்து கொள்ள முடியாது. என் வாழ்வில் சில அற்புதமான தருணங்கள் இறைவன் தந்தார், ஆனால் பயனற்று போனது. எப்படி இருந்தாலும் அந்த லிஸ்ட்ல நானும் இருக்கேன், ஆனால் முழுமையாக இல்லை. அப்ப அந்த சிவபாத இருதயருக்கும் பகவதியாருக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்கிறது. அது முன்பிறவியின் பயனாக இறைவனை நினைத்து
இறைவனை பிரிந்து விட்டோம் என்ற உணர்வோடு அழுவார். நம்முடைய ஜீவ பிரம்மைக்கு வேதாந்த ரகசியம் மற்றும் ஆஃப்டர் தி டெத் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப் மதுரை ஆதீனம் 291 அவர்கள் எழுதிய நூலும், கடப்பா சாமிகளுடைய அந்த ஜீவ பிரம்மைக்கு வேதாந்த ரகசியத்திலும் மானுட பிறப்பு பற்றி கூறியிருப்பார்கள். ஒரு தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு பூர்வ ஜென்ம நினைவெல்லாம் இருக்குமா. அது அப்படியே வயிற்றில் அந்த வேதனையில் நெளிவதை தாய் குழந்தை துள்ளுகிறது என்று சந்தோஷப்படுவாளாம். அந்த 10ஆம் மாதம் குழந்தை பிறந்த உடனே முதல்ல இங்கா இங்கா இங்கான்னு 3 தடவை கத்தும். கவனிச்சு பாருங்க, எவ்வளோ அற்புதமான நமது சமய ஞானிகள் வாழ்ந்திருக்காங்கன்னு புரியும். அந்த 3 தடவை குழந்தை கத்திட்டு திடீர்னு அமைதியாகிடும். உடனே டாக்டர் அம்மா மருத்துவ வச்சிங்களா, ஐயோ குழந்தை கில்லு 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 மூச்சு நின்ற போதும்பாங்க. ஏன்னா அது இங்கே பிறந்துட்டேன் இங்கே பிறந்துட்டு ஐயோ இங்கே பிறந்துன்னு கவலையில் அது ஒரு நிமிஷம் தன்னிலை மறந்துடும், கண்ணை திறக்காது. மருத்துவர்கள் கிள்ளி தட்டி முதுகில் 2 தட்டி கிள்ளுன பிறகு அந்த குழந்தை குவாக்குவான்னு கத்தும். என் வீட்டுக்கு அருகிலே ஒரு பிரேமாவதின்னு ஒரு மருத்துவ அம்மா இருந்தாங்க, பிரசவ டாக்டர். இந்த சம்பவத்தை படித்த பிறகு இதை ஊன்றி அந்த குழந்தை யாராவது தாய்மார்கள் பிரசவத்துக்கு கத்த ஆரம்பித்தா, நாங்கள்லாம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டிலேருந்து பார்த்தா அந்த மருத்துவமனையில் அந்த பிரசவ ரூமில் கத்துறதெல்லாம் கேட்கும். கால் தீட்டிட்டு உட்காந்துருப்போம். அது நிஜமா அப்படிதான் கத்துது குழந்தைங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் யாராவது குழந்தைகள் பிறந்தா அந்த கத்தும்போது கவனித்தால் முதல் இங்கா இங்கான்னு தான் கத்தும், அப்புறம் கண்ணை மூடிக்கும். அப்படி இந்த குழந்தை அதுக்கு பிறகு நிறைய இருக்கு. அது என்ன, அந்த சப்ஜெக்டுக்குள்ள நாம் போக வேண்டாமே, அதுல பெரிய அற்புதங்கள்லாம் இருக்குது, அப்புறம் பார்ப்போம். இங்க என்ன ஆச்சு, இந்த குழந்தை அழுகிறது, வளர்கிறதும் 3 வருடங்கள் ஆகின்றன. 3 வருடம் ஆன பிறகு அந்த குழந்தை தவம் செய்த குழந்தை. நம்முடைய சோழவள நாட்டிலும் நதிப்படுகையிலும் வாழக்கூடிய பெற்றோர்கள் பெரும்பாலும் குளத்திற்கோ ஆற்றுக்கோ செல்லும் பொழுது தங்கள் சிறு பிள்ளைகளையும் அழைத்து சென்று அவர்களுக்கு நீராட்டி தக்க வயது வரும்பொழுது நீந்த கற்று தருவார்கள். அதெல்லாம் எங்கள் காலத்தோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எங்கள் காலத்தில் நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு அதையெல்லாம் கற்றுத்தரல. ஆங்கில மீடிய கல்வியையும் தமிழை மறக்கவும் தமிழின் அறவழி அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் அன்னையும் பிதாவும் இதெல்லாம் எங்கள் பிள்ளைகள் படிக்காத அளவு கேவலமான ஒரு அரசாட்சியை தந்த ஒரு கேடுகட்ட சமூகத்திலே என் தலைமுறை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அங்கே அப்படி இல்லை. எங்கள் சீர்காழியில் இன்றும் கூட நீங்கள் போனால் குளத்தில் இந்த லோக்கல்காரங்க குழந்தையெல்லாம் கூட்டியாந்து தண்ணித்திடுவாங்க. அப்படி இந்த 3 வயது சிறு குழந்தையை அப்பா அதிகாலையில் குளத்துக்கு கூட்டி போய் கிளம்புறாரு. அப்போ இந்த குழந்தை நானும் வரேன் அப்படின்ட்டு அழுது. என்ன அப்படிதானே அழுவோம், அப்பா நானும் குளத்துக்கு வரேன்னு அது செல்லமாக சினுங்குது. தன்னுடைய அன்பிற்குரிய பிள்ளையை தோளில் சுமந்து கொண்டு சென்ற சிவத இருதைய அங்கே குளத்திலே குழந்தையை நீராட்டி கரையில், டே பையா இங்கே உட்கார்ந்துரு, அவனே கீழே இறங்கின ஒத்த விழும், புரியுதா, அப்பா குளிச்சுட்டு வரேன்ட்டு சிவபாத இருதையர் போனார். திருக்குளத்திலே மூழ்கி நீராடுகிறார். அப்பொழுது இந்த நமச்சிவாய மந்திரத்தை குளத்தில் மூழ்கி உரு செய்தால் அந்த வலிமை மிக உண்டாகும் என்பது மரபு. அவ்வழியிலே அவர் திருக்குளத்திலே மூழ்கி நமச்சிவாய மந்திரத்தை உரு செய்து கொண்டிருக்கிறார். இந்த குட்டி பையன் பார்த்தது, எந்த பையன், இந்த குட்டி பையன்தான் நம்ம பையன். இந்த பையன் எனக்கு மகனா பிறக்கணும்னு நானும் என் மனைவிக்கும் அருந்தவம் செய்தோம். அது வயத்தில் இருக்கக்குள்ளவே அது என்ன ஆயிடுச்சுன்னா, எங்கள் வீட்டுக்காரிய சாமி கூட்டிகிட்டு போயிட்டார். என் குருநாதர் மதுரை ஆதீனம் மட்டுமே இந்த உண்மையை அறிந்தவர். ஆக இந்த ஞானசம்பந்தரை பேசும் பொழுது எளியன் ஒரு கற்பனையிலே அந்த குழந்தையின் தந்தையாக மாறுவது வழக்கமான ஒன்றாக இருக்கிறது. எனவே இங்கே இந்த குழந்தை, அந்த பையன், அந்த குட்டி பையன், அதெல்லாம் நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது. அதுக்காக அவர் என்னாச்சு,
இந்த குட்டி பையன் என்ன பண்ணுச்சுன்னா கரையில் உட்காந்து அப்படியே குளத்தை பார்த்துட்டே இருந்தது. அப்பாவை காணோம், கொஞ்ச நேரம் ஆச்சு காணோம், இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சு காணோம். உடனே இது ஐயோ அப்பாவை காணுமே என்ன ஆச்சுன்னு பயத்துல அப்பாவை பார்க்கறதுக்கு எல்லா குழந்தைங்களும் அழுகுங்க, அம்மா அப்பா அப்படித்தானே அழும், இல்லை அப்பா அம்மான்னு அழுகுமா? அப்படி அழாது, அம்மா அப்பான்னு தான் எல்லா குழந்தைகளும் அழும். அப்படி இந்த ஞானக்குட்டி என்ன பண்ணிச்சுன்னா இந்த குழந்தை அம்மா அப்பா அப்படி சினிங்கிக்கிட்டு அப்படி மழலையில அப்படி அழுது இதனுடைய மழலையின் இந்த கண்ணீரை பார்க்கிறார். அங்கே திருத்தோணிபுரத்திலே ஆலயத்தின் மேல்நிலையில் இருக்கக்கூடிய தோணியப்பர். என்னடா இந்த குட்டி பைய இப்படி அழறானே, இவன் வேற அவங்க அப்பா வேற சைவம் சிவநெறி தலைத்தோங்க குழந்தை வேண்டும் என்று வேண்டினார்கள். சரி, இந்த குழந்தை கண்டிப்பாக சிவநெறி தலைக்க பாடுபட வேண்டும், அதற்கு அளப்பெரும் ஆற்றல் வேண்டும், அவர் அனல்வாதம் புனல்வாதம் எல்லாம் வருங்காலத்தில் செய்ய வேண்டும், பல்வேறு எதிர்ப்புகளை தாங்க வேண்டும், அதற்கெல்லாம் தன்னுடைய அருள் வேண்டும் என்று நினைத்த சிவபெருமான் அன்னை உமையவளை அப்படியே பார்க்கிறார். பார்த்து பிள்ளை அழுகிறான். திருமுலைப்பால் கொடு என்கிறார்கள். என்ன இந்த வரலாற்றிலே பொற்கிண்ணத்தில் திருமுலைப்பால் கறந்து என்றெல்லாம் கூறுகிறார்கள். யதார்த்தத்தில் அது ஒட்டி வரவில்லை. ஏனெனில் சைவம் தலைத்தோங்க பாடுபட வந்துள்ள சைவத்தின் தலைவன் யாரு? சிவபெருமான். சைவம் தலைத்தோங்க பிறந்த குழந்தை இந்த குழந்தை. மங்கையர்க்கரசியாருக்கே ஞானசம்பந்தர் என்ற பெயரை கேட்டதும் திருமுலை சுரந்ததும். அப்ப அம்பிகை ஓடோடி வந்தார்கள், அந்த குழந்தை எடுத்தார்கள், திருமுலைப்பால் கொடுத்தார்கள். எந்த தாயும் கறந்து கொடுக்க மாட்டார். குழந்தை பசி கழிஞ்சா எத்தனை பேர் சங்கடியில் கறந்து பால் கொடுக்குறோம், யதார்த்தமா நினைக்கணும். அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு. பெரிய புராணத்தின் கற்பனைகளையோ நாகரிகத்தையோ இங்கு சிதைப்பது நமது நோக்கம் அல்ல. இப்படித்தான் என்னுடைய கற்பனையிலே அம்பிகை கொடுத்திருப்பா என்று நம்புகிறேன். ஏனெனில் நாங்கள் ஒரு இமேஜில் சிவபாதையராயிருக்கோம் இல்லையா? ஆக அன்னை வந்தார்கள், திருமுலைப்பால் சுரந்து கொடுக்குறாங்க. சுரந்துனா தானே வருது, குழந்தை பார்த்ததும் இது குடிக்குது. குடிச்சிச்சா உடனே, ஏன்னா காலையில் அதிகாலையில் ஏந்து குளிச்சுட்டா பசி எடுக்கும், நம்மளுக்கே பசிக்கும் இல்லை? இந்த குழந்தை பாலை சுவைத்ததும் குடிச்சிச்சு. அப்புறம் அந்த குட்டி பையன் அப்படியே சிரிச்சுக்கிட்டு அமைதியாக இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது அங்கே சிவபாத இருதயர் குளித்து முடித்து தன்னுடைய அனுஷ்டானம் போக்குவரத்தெல்லாம் முடித்து கரை மீது ஏறி வருகிறார். அங்கே நம்முடைய குட்டி பிள்ளை என்ன பண்ணுது? கடவாயில் அப்படியே பால் ஒழுக. நீங்கள் சங்கடியிலையோ சங்கிலியோ பொற்கிண்ணத்திலோ பால் ஊற்றினால் வழிதல் இருக்காது குழந்தை வாயில். பால் சுவைத்தால்தான் வாயில் அந்த எச்சில் ஊறி பால் வெளியே வரும். அப்படி இந்த குழந்தை பால்வழியும் வாயுடன் நின்று கொண்டிருக்கிறது. அவ்வளவுதான். நம்மால் சிவபாத இருதயருக்கு கடும் கோபம். வந்தார். ஏய் இரு வரேன். அப்படி சுத்தி முத்தியும் பார்த்துட்டு ஒரு சிறு கோலை எடுத்தார். குழந்தையை பார்த்தார், இந்த குட்டி பிள்ளையை. ஏய் அப்பா குளிச்சுட்டு அதுக்குள்ள உனக்கு என்னடா அவசரம்? யாரா உனக்கு பால் கொடுத்தாங்க? யார் கொடுத்த எச்சப்பாலை சாப்பிட்டோம்? அவனை அட்டி விழுந்துரும் தெரியுமா? யாரா பால் கொடுத்தது அப்படின்னு சத்தமா கேட்டார். இந்த குட்டி பையல என்ன பண்ணிச்சு? அப்பா அப்படின்னு, யாரா கொடுத்தது? யார் கொடுக்குறாங்க? அவங்க காட்டு. உனக்கு யார் சோறு கொடுத்தாங்களா? காற்றா அப்படின்னு. காட்டுன்னு சொன்னதும் இந்த குழந்தை என்ன பண்ணிச்சு?
எனக்கு இன்னார் பால் கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியில ஒரு காலை தூக்கி அப்பா அடிக்க வாங்குறாரு, ஒரு காலை தூக்கிச்சுது. கண்ணுல அப்படியே தண்ணீர் அப்படியே மாலை மாலையா விழுது. குழந்தைங்கள விரட்டி பார்த்தீங்களா, தான் அந்த சுகம் தெரியும். அப்படி மிரட்டினீங்களா அதுங்களுக்கு கண்ணுல அப்படியே மாலை மாலையா தண்ணீர் வருது. எங்க அப்பா அடிச்ச ஒரு காலை தூக்கிடுச்சு. தூக்கிட்டு அது சொல்லிச்சு, என்ன தலைக்கு மேல கைய காட்டி ஒரு வார்த்தை சொல்லிச்சு, தோடுடைய செவியன் அப்படின்னு. எனக்கு சோறு கொடுத்தவங்க தோடு போட்டுருந்தாங்கப்பா அப்படின்னு. என்னது, யார் அந்த பொம்பளை அப்படின்னாரு. அடுத்தது அந்த குழந்தை சொல்லிச்சு, விடையேறியோர் காளை மாட்டு மேல ஏறி வந்தார். என்னது, காளை மாட்டு மேல யாராது, யார் அந்த பொம்பளை காளை மாட்டு மேல ஏறி வந்தார்? தோடுடைய செவியன் விடையேறியோர் தூ வெண்மதி சூடி தலையில நிலா வச்சிருந்தார். அவ்வளவுதான். சிவபாத இருதயர் தடுமாறி போனார். என்னடா சொல்ற? தூ வெண்மதி சூடி நெத்தியில காடுடைய சுடலை பொடி பூசி நெத்தியில சுடுகாட்டு சாம்பலை அணிந்திருந்தார். ஓரளவுக்கு புரிந்தது நம்முடைய சிவபாத இருதயருக்கு. அடுத்து கேட்கிறா, ஏண்டா பொய் சொல்றியா சாமியை காட்டி? இத்தனை ஆண்டுகளாக கடும் தவம் வழிபாடு செய்தவரும் எங்களுக்கு தெரியாதவர் உனக்கு எப்படிடா தெரிஞ்சார் அப்படின்னு சிவபாத இருதயர் கேட்கிறார். அடுத்து குழந்தை என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லுங்க. அது எங்க குடும்ப ரகசியம், நேரத்துல வேண்டாம், நாளைக்கு பார்ப்போம். நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் என் புற்று வாழ்க. ஏனெனில் அங்கு கண்ணீருடன் நிற்கும் என் குழந்தை, அந்த செல்ல குழந்தை ஞான சம்பந்தன். அவனை கொஞ்சிட்டு தேத்திட்டு என்ன சொல்றான்னு கேட்டு நாளைக்கு வரேன். நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம்.